ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் துவாரா. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் பராசக்தி படத்தோட டீசர். நாம ஏற்கனவே கராத்தே பாபு டீசர் ரிவ்யூல சொன்ன மாதிரி பிஜேபியை ஃபாலோ பண்ற மாதிரி டிஎம்கேவும் தங்களோட பிரச்சாரங்களை படம் மூலமா கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. தங்களோட அமைச்சர் சேகர் பாபுவை ப்ரமோட் பண்ற கராத்தே பாபு பட டீசர் விட்டதோட இல்லாம அவங்களோட அரசியல் ஆணிவேரான ஹிந்தி எதிர்ப்பை மையமா வச்சு பராசக்தின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டீசர்ல வர அந்த ரெட்ரோ லுக், காஸ்டியூம்ஸ், ஆர்ட் டிரெக்ஷன், ஹேர்டுன்னு ரொம்ப அழகா கதை நடக்கும் 1965 வருஷத்தை காட்டியிருக்காங்க. ஸ்ரீலீலா படத்துல தெலுங்கு பேசுற பொண்ணா வராங்க. இதுக்கு பல பேர் கருத்து என்னன்னா, படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா தெலுங்கு பேசுறவங்க, அதனால ஹீரோயினை தெலுங்கு பேசுறவங்க காட்டியிருக்காங்க. ஐயா ஆபீசர்ஸ், சென்னை பத்தின வரலாறு தெரியாம சண்டைக்கு வராதிங்க. சோழர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்திருந்தாலும் பிரிட்டிஷ் கைக்கு போறதுக்கு முன்னாடி சென்னை இருந்தது விஜயநகர அரசு கிட்ட. சென்னைன்னு இன்னைக்கு கூப்பிடுறமே, அதோட பெயர்காரன் தெரியுமா உங்களுக்கு? விஜயநகர பேரரசு கிட்ட தளபதியா இருந்த சென்னப்ப நாயக்கருக்கு சொந்தமான இடம் தான் சென்னப்பட்டினம். அதுல இருந்துதான் வந்தது சென்னை. பைதவே, சென்னப்ப நாயக்கர் ஒரு தெலுங்கர். நீ சென்னைன்னு கூப்பிடுற தமிழ்நாடோட தலைநகரம், அதோட பேரு தெலுங்கரோட பேரு. தெலுங்கு பேசுறவங்களுக்காக ஆந்திராவும் தமிழ் பேசுறவங்களுக்காக மദ്രാஸ் மாகாணமும் பிரிக்கப்பட்ட போது மദ്രാஸ் மனதேன்னு தெலுங்கு பேசுறவங்களும் மெட்ராஸ் நமதேன்னு தமிழ் பேசுறவங்களும் சென்னை தங்களுடன் போட்டி போட்ட இடம் இதே சென்னை தான். திருப்பதியை விட்டு கொடுத்து சென்னை தமிழ்நாடு வாங்கிடுச்சுன்னு ஒரு பேச்சு கூட இருக்கு. ப்ரோ, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் சொல்ல வர்றது இதுதான். தலைநகர் சென்னை தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு பேசும் மக்கள் பெரும்பான்மையா வாழ்ந்திருக்காங்க. சென்னைன்னு பேர் வச்சிருக்கிறதே ஒரு தெலுங்கரோட பேரை தான். அதனால சுதா கொங்கரா இன்டென்ஷனலா தெலுங்கு பேசுற கேரக்டர் வச்சிருக்கிறதா சொல்றதெல்லாம் அர்த்தமில்லாத வாதம். அதர்வா மற்றும் ரவி மோகன் இருக்காங்க. ரவி மோகன் இதுல வில்லனா வர்றது ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஹீரோவா இருக்கிற வில்லனா பண்றது ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா ரோல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கதைக்களம் ஹிந்தி எதிர்ப்பு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிச்சது 1965 இல்ல. ஹிந்தி எதிர்ப்பு ஆரம்பிச்சது 1937. இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 1937 ராஜாஜி தலைமையில மதராசப்பட்டினம்ல இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஹிந்திய ஸ்கூல்ல கட்டாய மொழியாக்கி ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. இதுல 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஒருத்தர் முன்னாள் தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணா, இன்னொருவர் தெலுங்கை தாய்மொழியா கொண்ட தந்தை பெரியார். என்ன ப்ரோ சொல்றீங்க? தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சாரா? இங்க நிறைய பேர் அந்த தமிழை எதிர்த்தாரு புதைச்சாருன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. உண்மைதான். ஒரு கும்பல் வாயில வந்ததை உலகிக்கிட்டே இருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது கிடையாது. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. எத்தனை பொய் சொன்னாலும் உண்மைதான். இந்த போராட்டங்கள்ல பங்கெடுத்த சென்னையை சேர்ந்த நடராஜனும் கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்துவும் ஜெயில இறந்து போயிடுறாங்க. சென்னையில இருக்க சிஎம்டி ஆபீஸ் பேரு தாளமுத்து நடராஜன் மாளிகை. பெயர்க்கான தெரியுதா இப்போ? தொடர்ந்த எதிர்ப்புகளால 1940 ஆங்கிலேய கவர்னர் எர்ஸ்கின் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கம்பல்சரிங்கிறத கேன்சல் பண்றாரு. பின்னாடி கான்ஸ்டியூஷன் உருவானப்போ காங்கிரஸை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி ஹிந்தியை பொதுமொழியாக்கும் ஷரத்தை எதிர்க்கிறாரு. பின்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஹிந்திய நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்க கூடாதுன்னு எல்லாரும், அதாவது வட இந்தியா தென்னிந்தியால இருக்க எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு பேரு முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா. இந்தியால ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் ஆகாம இருந்ததுக்கு காரணம் 1937 தமிழ்நாடுல ஆரம்பிச்ச ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிற உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சலாதான் இருக்கும். அது கோமியம் குடிச்சாலும் அந்த வயிற்றெரிச்சல் அடங்காதுங்கிறது தான் இன்னொரு பிரச்சனை. அது என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ. தொடர்ந்து 1963 காங்கிரஸ் கவர்மெண்ட் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வருது. அப்போ ராஜ்யசபா எம்பியா இருந்த அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல கடுமையா எதிர்க்கிறாரு. அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த நேரு இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜா தொடரும்னு வாக்குறுதி கொடுத்ததால அந்த போராட்டம் கைவிடப்படுது. பிறகு 1964 ஜவஹர்லால் நேரு இறக்குறாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியான இங்கிலீஷ் ஆஸ் அன் அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற வாக்குறுதி காத்துல கரையுது. அப்போது தமிழக முதல்வர் பக்தவச்சலம் சட்டசபையில மும்மொழி கொள்கையை அறிவிக்கிறாரு. அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3ம் இனிமேல தமிழ்நாட்டுல பின்பற்றப்படும் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். தமிழ்நாடு கொந்தளிக்குது. குறிப்பா இதுல களத்துல இறங்குனது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நீங்க பராசக்தி படத்தை டீசர்ல கூட பாப்பீங்க.
டோன்ட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல காட்டப்படுறதும் அதனாலதான். இந்த முறை இதை கையில எடுத்தவர் அறிஞர் அண்ணா. பாராமிலிட்டரி போர்சஸ் கொண்டு வந்து அடக்க பார்த்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். 70 பேர் உயிரிழந்த இந்த போராட்டத்துல February 11, 1965 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ரேடியோல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. நேரு கொடுத்த வாக்குறுதி தொடரும்னு, இந்தியால இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜ தொடரும்னு சொல்லி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராரு. பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒண்ணுதான். 1965 இந்த போராட்டம் நடக்குது. 1969 அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு. அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வருது. பல வருஷமா தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த காங்கிரஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வர முடியல. காரணம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டோட வரலாறையும் டிஎம்கேயோட வரலாறையும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லாம எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு சென்சிட்டிவான இந்த போராட்டத்தை மையமா வச்சுதான் பராசக்தி படத்தோட டீசர் வெளிவந்திருக்கு. இப்ப தெரியுதா டிஎம்கே ஏன் இந்த படத்தை தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற சூழ்நிலை ஏன் கொண்டு வருதுன்னு. லாஜிக் ப்ரோ. ஆனா அது எப்படி ப்ரோ டிஎம்கே தான் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க? போய் யார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாருங்க. ரெட் ஜெயின் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கே புரியும். சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஹீரோவா வராரு, விடியல் தர போறாராங்கிறதுதான் படத்தை பார்த்த பிறகு நமக்கு தெரியும். சோ மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா. பாய் பாய்.